ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய ஆசீர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த லெந்து காலங்களினுடைய தியானங்கள், ஆசரிப்புகள், இது ஒரு ஆவிக்குரிய வசந்த காலம் என்று நாம் நினைவு கூர்ந்தோம். அதோடு மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் ஆசரிக்கிறோம். பரிசுத்த வாரங்களை நாம் ஆசரித்தோம். குருத்தோலை ஞாயிறு கிறிஸ்து பவனி சென்றதையும் அவர் மகிமைப்பட்டதையும் நாம் நினைவு கூர்ந்தோம். ஓசனா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்ற அந்த உன்னதமான புகழ்ச்சியை அவருக்கு தந்ததை நாம் நினைவு கூர்ந்தோம். இவைகளெல்லாம் நம்முடைய திருச்சபை ஒழுங்கின்படி நாம் ஆசரித்து வருவது இது ஒரு சடங்காக மாத்திரமல்ல, இது ஏதோ ஒரு சாதாரண அனுசரிப்பு அல்ல. இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆழமாக ஆன்மாவிலே, ஆவியிலே, சரீரத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. அது தெய்வீகமான விதத்திலே கிரியை செய்கிறது. ஆகவே தான் இந்த தொலைக்காட்சியின் வழியாக நீங்கள் பார்க்கும்போது இந்த செய்திகள் இது வெறும் வார்த்தை அல்ல, இதுக்கு ஜீவன் உண்டு. நான் என் வார்த்தையை அனுப்புவேன், வசனத்தை அனுப்புவேன், அது உங்களை சுகமாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்திற்கு வசனங்கள் என்று மாத்திரம் பொருள் அல்ல, வார்த்தைகள் என்று மாத்திரம் பொருள் அல்ல. இந்த வேதத்திற்கு ஜீவ வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லிவிங் வேர்டு, ஜீவ வார்த்தை. கிறிஸ்துவே வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை தான் மாம்சமாக வெளிப்பட்டது. அது மாம்சமாக வெளிப்பட்டது மாத்திரமல்ல, இன்று எனக்குள், உங்களுக்குள், நமக்குள் ஆவியாக வாசம் செய்கிறது. வார்த்தை இறைவன் வடிவிலே மனித அவதாரம் எடுத்து கிறிஸ்துவாய் வெளிப்பட்டு இன்று அது நமக்குள் ஆவியாய் வாசம் செய்கிறது. ஆகவே இந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவனை உண்டு பண்ணும், விடுதலையை உண்டு பண்ணும், வெளிச்சத்தை உண்டு பண்ணும். உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் இரட்சிப்பையும் மீட்பையும் நித்திய வாழ்வையும் கூட அது கொடுத்திடும் என்பதிலே சந்தேகமில்லை. அதை நான் ருசித்தது வழியினாலும், அதை இந்த உலகத்தில் லட்சோபமான கோடியான அனைத்து மக்களும் அதை உணர்ந்தபடியினாலும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அது போதுமானதாக இருக்கும். இந்திய சுவிசேஷ திருச்சபை ஒரு மிஷனரி தரிசனமுள்ள ஒரு திருச்சபை. இந்த ஜீவனை, இந்த வெளிச்சத்தை, இந்த வார்த்தையின் வடிவிலே நாங்கள் இந்திய தேசம் எங்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். 1500க்கும் மேற்பட்ட மிஷனரிகள் இந்த உன்னதமான பணியில் இந்த ஜீவ வசனங்களை, வெளிச்சத்தை தீபமாக எடுத்து ஏந்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த தீபத்தை, அந்த வெளிச்சத்தை எடுத்து செல்வதிலே உங்களுடைய பங்கு பெரியது. உங்களுடைய அன்புக்காக, ஈகைக்காக, பிரார்த்தனைகளுக்காக, உங்களுடைய எல்லா விதமான ஈடுபாடுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்தவர். தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார் என்று அந்த 3ஆம் அதிகாரம் 2ஆம் திருவாக்கியத்திலே நாம் பார்க்கிறோம். தேவாலயத்தில் பிரவேசிகளிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவன் அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே அவன் அமர்ந்திருப்பான். வருகிறவர்கள் போகிறவரிடத்திலே அவனுடைய தன் வாழ்வுக்காக, ஆகாரத்திற்காக, தன் ஜீவனோடு இந்த உலகத்தில் இருப்பதற்காக ஒரு உதவியை அவன் நாடுவான். அவர்கள் தங்களால் இயன்றதை அவர்கள் கொடுப்பார்கள். அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் அனுதின சூழ்நிலை. என அன்புக்குரியவர்களே, இந்த குறிப்பிட்ட தேவாலயத்தினுடைய ஜெப வேளையிலே பேதுரு, யோவான், யாக்கோபு இவர்கள் சீடர்கள் தேவனுடைய சமூகத்திலே வருகிறார்கள். அப்போஸ்தலர்கள் அங்கே வருகிறார்கள். இந்த விசேஷமான அப்போஸ்தலர்கள் அங்கே வந்தபோது பேதுரும் யோவானும் அவனை பார்த்து,
எங்களை நோக்கி பார் என்றார்கள். காரணம், இவன் அவளிடத்திலே பிச்சை கேட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பேதுரும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமா என்று அவன் கேட்டான். அவர்கள் அவனை நோக்கி பார்த்தார்கள். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். நீண்ட நாளாய் இயலாதவனாய் சப்பானியாய் அமர்ந்திருந்த இந்த மனிதன், இந்த ஏழை மனிதன், பிச்சைக்காரன் அன்று விடுதலை பெற்றான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து ஒன்றை சொன்னார்கள், வெள்ளி எங்களிடத்தில் இல்லை, பொன் எங்களிடத்தில் இல்லை, ஆனால் ஒரு நாமம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த நாமத்திற்கு உரியவர் யார் தெரியுமா? அவர் ஜீவனுக்கு அதிபதியானவர். அப்போஸ்தலர் 3:15, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். என் அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலர்கள் அந்த சப்பானியை பார்த்து சொன்ன வார்த்தை, மரித்தோரிலிருந்து ஒருவர் எழுந்தருளினார். அவருடைய நாமமே இந்த சப்பானியை எழுந்திருக்க செய்தது, நடக்க செய்தது, தேவாலயத்திற்குள் வந்து துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் நன்றி செலுத்தவும் செய்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஜீவாதிபதியினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒரு சப்பானியினுடைய வாழ்க்கைக்கு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது. இது ஒரு சரித்திர உண்மையோடு நின்று விடவில்லை. இது என் வாழ்க்கைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் இன்றைக்கு போதுமான ஒன்று. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவாதிபதியாய், ஜீவனுக்கு அதிபதியாய், எஜமானாய் இருக்கிறபடியினால் அவருடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அது ஒரு பலனை உண்டு பண்ணும், கிரியை செய்யும் என்பதிலே சந்தேகமில்லை. என்ன சொல்கிறார் பாருங்கள், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, 16ஆம் திருவாக்கியம் முக்கியமான ஒரு திருவாக்கியம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. எவனை? இந்த சப்பானியை. அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினுடைய நாமம்தான் பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அந்த நாமம், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் இவனுக்கு சர்வாங்க சுகத்தை முழுவதும், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுகத்தை கொடுத்தது. என் அன்புக்குரியவர்களே, அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளுகிற விசுவாசத்தினாலே, நம்பிக்கையினாலே இவனுக்கு பலன், சர்வாங்க சுகம். என் அன்புக்குரியவர்களே, இன்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த உயிர்த்தெழுந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஜீவாதிபதி, மரணத்தை வென்றவர், சாவை வென்றவர், சாபத்தை வென்றவர், தரித்திரத்தை வென்றவர், வியாதியையும் வேதனையும் வென்றவர். அவர் சொல்லுகிறார், நான் உங்களை பலப்படுத்தவும் உங்களுக்கும் கூட சர்வாங்க சுகத்தை கொடுக்கவும் நான் போதுமானவர் என்று சொல்லுகிறார். ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும், அந்த நாமத்தை பற்றி கொள்ளுகிற இருதயம் நமக்கு தேவை. அந்த நாமத்தை நம்புகின்ற, விசுவாசிக்கின்ற மனம் நமக்கு தேவை. அவருக்கு நீங்கள் வேறு ஒன்றும் செலுத்த வேண்டாம். இயேசுவே, என் இருதயத்தை உமக்கு கொடுக்கிறேன்,
நான் உம்மை நம்புகிறேன், நீரே என் தெய்வம். ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே உங்களுக்கு பலன், உங்களுக்கு சர்வாங்க சுகம், உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை. பிரார்த்தனை செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட என் அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அந்த ஜீவாதிபதி மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அந்த இயலாத முடவனாய் சப்பானியாய் இருந்த மனிதன் எழுந்திருக்க முடியும், நடக்க முடியும், துதிக்க முடியும், குதிக்க முடியும் என்று சொன்னார். இந்த அதே நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். அவர்களுக்கு பலன் வருவதாக, சர்வாங்க சுகம் வருவதாக, விடுதலையும் வெற்றியும் சமாதானம் மகிழ்ச்சியும் நித்திய வாழ்வும் வருவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்திய மிஷனரி இயக்கம் நமது ECI தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் 1974 ஆண்டு ஷெபத்துடன் துவக்கி வைத்தார்கள். கடந்த 50 ஆண்டுகளில் இந்திய தேசத்தில் 21 மாநிலங்களில் 50 இன மக்கள் மத்தியில் 1300 மிஷனரிகளும் 1400 ஆதிவாசி மால்தோ பிள்ளைகள் மத்தியில் ஊழியங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நமது இந்திய சுவிசேஷ திருச்சபையின் அனைத்து பேராயங்களில் உள்ள விசுவாசிகளை கொண்டு மிஷனரி மற்றும் மால்தோ பிள்ளைகளை தாங்கவும் IMM பணித்தலங்களில் ஆலயங்கள் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு ஊழியங்கள் நடைபெற்று வருகிறது. இந்திய மிஷனரி இயக்கமானது அன்று முதல் இன்று வரை நற்பணி செய்து வருகிறது. இந்த சிறப்பான ஊழியம் இது ஜெபத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட மாபெரும் ஊழியம். இந்த ஊழியத்தில் ஆண்டவருடைய வழிநடத்துதல் கிருபையெல்லாம் அதிகமாக இருக்கிறதை நான் பார்த்திருக்கின்றேன். இது ஆரம்பிக்கப்பட்டதன் முழு நோக்கமே இயேசுவின் நற்செய்தியை அறிவிப்பதிலும் அவர் செய்தியை பிரபல்யமாக்குவதுதான் முழு நோக்கமாகும். தற்போது நம்முடைய ஊழியங்கள் 21 மாநிலங்களில் 50 இன மக்கள் மத்தியில் ஆண்டவருடைய அருட்பணியை சிறப்பாக செய்து வருகின்றோம். கடந்த 2 ஆண்டுகளில் 34 மிஷனரிகள் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டு அவர்கள் பணித்தலங்களில் ஆண்டவருடைய இறைப்பணியை சிறப்பாக செய்து வருகிறார்கள். அன்னை மங்கலம் தையல் பயிற்சியின் மூலமாக ஜார்க்கண்டில் 47 பெண் பிள்ளைகளும், பீகாரில் 32 பெண் பிள்ளைகளும், ஜவாது மலைப்பகுதியில் 32 பெண் பிள்ளைகளும் தையல் பயிற்சி பெற்று சிறப்பாக தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நோக்கி அவர்கள் கடந்து போயிருக்கின்றார்கள். கடந்த 2 ஆண்டுகளில் நம்முடைய சென்னை பேராயத்தின் மூலமாகவும் மும்பை பேராயத்தின் மூலமாகவும் அநேக விசுவாசிகள் மூலமாகவும் ஏறக்குறைய 74 தேவாலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. சுமார் 50 லட்சம் செலவில் IMM தாம்பரம் கிளையின் சார்பாக ராஜ்போக்ராவில் ஒரு மிஷன் பள்ளியானது கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ். அவங்க அம்மா அப்பாலாம் படித்தவங்க கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களுக்கு இருந்தது கிடையாது. இப்படி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுற இந்த பிள்ளைங்களை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும்னா ஒரு குழந்தைய நீங்கள் தத்து எடுக்கலாம். சோரா பணித்தளத்தில் பெண்கள் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டார்கள். போதகர் உரிமம், குரு அபிஷேகமும் கொடுக்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது. படித்தலங்களில் இருக்கிறதான மால்தோ, சந்தாலி, சோரா, தெலுங்கு மொழியில் சுமார் 15,000 வேதாகமமானது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக தேவைகள் இருக்கிறது. ஒரு வேதாகமம் பிரிண்ட் பண்ணி தருவதற்கு 300 ரூபாய் தேவைப்படுகிறது. மிஷனரி பிள்ளைகள் டோனாவூர் சந்தோஷ் வித்யாவில் படித்து வருகிறார்கள். ஆகவே தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து வருகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்திய சுவிசேஷ திருச்சபை இந்திய மிஷனரி இயக்கத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் பேரானந்தம் கொள்கிறோம். அனைவருக்குமே எங்களுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உயிரோடு எழுந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கும் ஒரு உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை கடவுள் தந்திருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே மனமகிழ்ச்சி அடைகிறோம். இந்தியா முழுவதும் இந்த நல்ல செய்தி கிராமங்கள் தோறும் அறிவிக்கப்பட வேண்டும்.
இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், கண்கூடாக இந்தியாவின் பல பகுதிகளுக்கு நான் கடந்து செல்கிறேன். கடந்து செல்கிற இடங்களிலெல்லாம் நான் பார்க்கிற ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். இந்திய சுவிசேஷ திருச்சபை, இந்திய மிஷினரி இயக்கமும் இன்றைக்கு இணைந்து இந்தியா முழுவதும் நல்லதொரு மிஷினரி பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்களில் இந்திய தேசத்திற்கு ஐரோப்பா கண்டத்திலிருந்து நிறைய மிஷினரிகள் வந்திருக்கிறாங்க. அழைப்பை பெற்று கடவுளை அனுப்பி தான் வந்திருக்கிறாங்க. உயிரோடு எழுந்த ஆண்டவரை தரிசித்த தோமா, கண்ட தோமா இந்திய தேசத்திற்கு அனுப்பப்பட்டு தமிழ்நாட்டிலே சென்னைக்கே வந்தார் அல்லவா? நம்ம உட்காந்து ரொம்ப யோசிக்கணும். உயிரோடு எழுந்த ஆண்டவர் 40 நாளளவும் சீஷர்களுக்கு தரிசனமாகி தன்னை உயிரோடு இருக்கிறவாக காண்பித்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவரை தொட்டு பார்த்தவர் நான் நினைக்கிறேன் தோமாவாகத்தான் இருக்கும். பிரியமான தேவ பிள்ளைகள், அவர் சொல்கிறார் பாருங்க, ஒரு ஆவி என்று நினைக்காதுங்க, அதுக்கு சரீரெல்லாம் இருக்காது, நான் அப்படியே இல்லை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்ல ஆண்டவர் சீஷர்களுக்கு தரிசனமாகி அவர்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி, அந்த தைரியத்தில் அவர் கொடுத்த பலத்தினால, அவர் கொடுத்த அபிஷேகத்தினால தான் பரிசுத்தாவின் நிறைவை சீஷர்களுக்கு அருளி செய்தார். அது மிக முக்கியமானது. அவர் பாடுபடுவதற்கு முன்பதாகவே சொன்னார், நீங்கள் பலப்படும்படியாக காத்திருங்கள். எருசலேமிலே ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க, தைரியமாக கடந்து வந்தாங்க. கொஞ்சம் யோசிங்க, தோமாவுக்கு கலிலேயா கடலை விட்டு வேறு ஒரு இடமும் அவருக்கு தெரியாது, எந்த நாட்டுக்கும் போனவர் அல்ல, எத்தனை மொழிகளை அவர் படித்திருப்பார் எனக்கு தெரியலை. அப்படிப்பட்ட ஒரு தோமா தமிழ்நாட்டுக்கு கடந்து வந்து தமிழ்நாட்டிலே தமிழ் மொழியை நிச்சயமாக அவர் கற்று அதிலே தேர்ந்தெடுத்தவராக காணப்பட்டிருப்பார் நினைக்கிறேன். தமிழ் மொழியை அதிகமாக பேசியிருப்பார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அவர் எதற்காக வந்தார்? கொஞ்சம் அப்படி யோசிப்போம். அது ஏன் சென்னைக்கு வந்தார்? அவருடைய சரீரம் ஏன் இங்கே விதைக்கப்பட்டு இருக்கிறது? ரொம்ப உட்காந்து யோசிக்கணும். நாம் இன்றைக்கி ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாம் இருக்கிற இடங்கள், நாம் வாழுகிற பூமி எல்லாமே நமக்கு ஏதோ சாதகமாக இருப்பதை போல ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் நல்ல செய்தி, ஆண்டவருடைய முதல் வருகை, அவருடைய பாடுகள், மரணங்கள், உயிர்த்தெழுதல் அறிவிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? உயிரோடு எழுந்த ஆண்டவரை ஜனங்கள் பிடித்து கொண்டால் என்ன நடக்கும்? அவர் பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர். பாவத்தில் எத்தனை பேர் இன்றைக்கி சிக்கிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்துவாய் அவர் உலகத்திற்கு வந்து தன்னை மரணத்திற்கு பாத்திரமாக ஒப்பு கொடுத்து உயிரோடு எழுந்தார். வேதத்திலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 6வது வசனத்திலே, இயேசு இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. ஒரு கல்லறையில் அவர் அடைச்சி வைக்க முடியல. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அடக்கம் பண்ணப்பட்ட ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். அந்த உயிர்த்தெழுதல் நிச்சயம் நமக்கு உண்டாகணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படி வரும்போது மனித வாழ்க்கை எப்படி இருக்கும்? மனிதர்கள் எப்படி வாழுவாங்க பாருங்கள். ஒரு கடைசி காலத்தில் நாம் காணப்படுகிறோம். யுத்தத்தின் செய்திகள். நாம் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்தியா முழுவதும் இந்திய மிஷினரி இயக்கமும் இந்த சுவிசேஷ திருச்சபையும் கடந்து சென்று இந்த வசனத்தை, இந்த சுவிசேஷத்தை வசனமாக மக்களுக்கு அறிவித்து மக்களுக்கு விடுதலைகளை கொடுத்து, இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறான்னு என்ன நடக்கு? மத மாற்றம் அல்ல. ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திற்கு மதத்தை ஸ்தாபிக்க வரலை, அதற்காக அனுப்பப்பட்டு வந்தேன் என்று நிறைய இடத்துல சொல்லுவார். வியாதியஸ்தர்களை சுகப்படுத்த. இன்றைக்கு பலர் பரிகசிக்கிறாங்க. எனக்கு கூட ஒருத்தர் தொலைபேசியில் ஃபோன் பண்ணி சொன்னார், இயேசு சுகமளிக்கிறார் என்று சொன்னால் எதற்கு மருத்துவமனைகள்? அதை ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் அவருக்கு தெரியாது. பிணியாளுக்கு வைத்தியன் தேவை, அவரே சொன்னார். அவர் பரம வைத்தியராக காணப்பட்டார், அவ்வளவுதான். இது புரியாததுனால தான் மனிதர்கள் எதையாவது பேசுவாங்க. அவர் ஒரு கல்லறையில் இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு, எங்களோடு கூட, நம்மோடு கூட நடந்து கொண்டே இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை நாம் அறிந்து கொள்ளணும். பாவத்திலிருந்து உயிர்த்தெழுவது, சாபத்திலிருந்து உயிர்த்தெழுந்து எழும்புவது. உயிரோடு எழும்புவது என்பது அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு சரீரம். அதில் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அதை அவர் உயிரடைய செய்கிறார். என்னை உயிர்ப்பித்தார், பாவத்தில் வாழ்ந்த என்னை உயிர்ப்பித்தார்.
நான் ஒரு வியாபாரம் பண்ணுறேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இந்திய சுவிசேஷ திருச்சபையில் இந்த மிஷனரி இயக்கத்தில் இணைந்து இந்த ஊழியத்தை இந்தியா முழுவதும் செய்ய முடியாது கற்றுக் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறேன். செய்ய வைத்திருக்கிறார், அவ்வளவுதான். குடும்பமாக போகிறோம், எங்கள் குடும்பமாகவே நாங்கள் போகிறோம். எனக்கு ஒரு பிஸ்னஸ் உண்டு, செங்கல் உற்பத்தி செய்வது. என்னுடைய குடும்பத்தார் மருத்துவத்துறையில் இருக்காங்க, எங்களுக்கு மருத்துவமனை இருக்கிறது. எல்லோரும் மருத்துவர்கள் தான் குடும்பத்தில். எல்லோரும் இணைந்து இந்த ஊழியத்தை செய்கிறோம். சம்பாதிக்கிற பணத்தில் பெரும்பகுதியை இந்திய மக்களின் நன்மைக்காக பல இடங்களிலே செலவழிக்க முடியாத கற்றுக் கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆம்பரியமான தேவப்பிள்ளையிலே, இந்திய தேசத்தில் இன்றைக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு நல்ல மருத்துவ கட்டமைப்பே கிடையாது. மனம் திறந்து சொல்கிறேன், நான் கண்ணை மூடுவதற்கு முன்பதாக, என்னை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்திற்குள் அழைப்பதற்கு முன்பதாக அங்கு ஒரு மிஷன் மருத்துவமனை கட்டப்பட வேண்டும். மால்டோ என்கிற இன மக்களே மருத்துவர்களாக மாறணும், மருத்துவத்துறையில் அவர்களும் சிறப்பு பெற்று விளங்க வேண்டும். இன்றைக்கி வேலூரில் ஒரு கிறிஸ்தவ மருத்துவ கல்லூரி, அதை நிறுவிய ஐடா சோஃபியாஸ் கடர் அவர்கள் ஒருவேளை தங்கள் நாட்டிலே யூஎஸில் இருந்திருக்கலாம். ஏன் வரணும்? எதற்கு இந்திய மக்களுக்காக அவ்வளோ கஷ்டப்படணும்? அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்க அனுபவித்த அத்தனை துன்பங்கள், சகித்த பாடுகள். இன்றைக்கி பாருங்கள், ரொம்ப நல்லா சொல்கிறோம், கிறிஸ்தவ மருத்துவ கல்லூரி சிஎம்சி மருத்துவமனை புகழ்பெற்றது, உலகளவிலே புகழ்பெற்றது. எத்தனை பேருக்கு விடுதலை கொடுக்குற ஒரு இடமாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. எதற்கு அந்த அம்மா அமெரிக்காவில் செய்யாமல் இந்திய தேசத்தில் வந்து செய்தாங்க? எதற்கு ஆண்டவர் சீஷர்களை இந்தியாவுக்கு அனுப்பினார், சீஷர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பினார்? எதற்கு தோமா இந்தியாவுக்கு வந்தார்? இந்திய தேசத்தின் மேல் கடவுள் கொண்ட நோக்கம் நிறைவேற பிள்ளைகளே, மதத்தை ஸ்தாபிக்க அல்ல. இதைத்தான் இந்திய மிஷனரி இயக்கமும் இந்திய சுவிசேஷ திருச்சபையும் இணைந்து இந்தியா முழுவதும் செய்து கொண்டிருக்கிறார். உயிரோடு எழுந்த இயேசுவை நாங்கள் உங்களுக்கு ஒரு கடவுளாக அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். எனக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் நம்மை மீட்டெடுக்க. என்னை என் பலவீனத்திலிருந்து, என் சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்தது, என்னால் தாங்க முடியாத அளவுக்கு இதனை வேதனைப்படுத்தியது. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு இன்னும் 13 ஆண்டுகள் ஜீவனை தருவீர் என்றால் உமக்காக ஓட விரும்புகிறேன் என்று சொல்லி ஜீவனை கொடுத்த ஆண்டவர் எனக்கு ஒரு புது ஜீவனை தந்தார். அதுதான் உயிர்த்தெழுதலின் ரகசியம். இதை மக்கள் அறிந்து கொள்ளணும். இன்றைக்கி குடியிலிருந்து விடுதலை இல்லை, போதையிலிருந்து விடுதலை இல்லை. சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு நபரை நான் சந்தித்தேன். தலை முழுவதும் ரணம், தலை முழுவதும் காயம், போதைக்கு அடிமையாய் தன்னுடைய சரீரத்தை கெடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்திருந்தார் ஜெபிக்க. தம்பி, நீங்கள் கொஞ்சம் திருந்திரலாமேன்னு கேட்டால் விட முடியலை ஐயா. நான் இயேசுவே தாவீதின் குமாரன்னு கூப்பிடு, உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். இதை மாதிரி இன்றைக்கி போதை பாவ பழக்கங்களிலே சிக்கிக்கொண்டு அவர் கிட்னி ஃபெயிலியர், சரீரமெல்லாம் மெலிந்து போயிருக்கிறது. குடும்பமே ஒரு மிகப்பெரிய ஒரு சாபத்துக்குள்ளே இருக்குது. விடுதலை வேணும். பரிகாரம் தேட சொல்லலை, ஏதோ ஒரு இடத்துல வான்னு சொல்லலை, பணம் கேட்கலை. ஜீவனை கொடுத்த ஆண்டவர், தன்னுடைய ஜீவனை கொண்டு நம்மை மீட்டெடுத்த ஆண்டவர், உயிரோடு எழுந்த ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்க விரும்புகிறார். இதைத்தான் இந்தியா முழுவதும் நல்லதொரு மிஷனரி பணியாக இந்திய மிஷனரி இயக்கமும் இந்த சுவிசேஷ திருச்சபையும் இணைந்து செய்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை பணித்தளத்தை வந்து பாருவாங்க, செய்கிற ஊழியங்களை வந்து பார்க்க வாங்க. இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுனால கிராமங்களில் வருகிற மாற்றத்தை பாருங்கள். மக்கள் கல்வி அறிவு பெற்று எப்படி வாழுகிறார்கள் என்பதை பாருங்கள். படித்த பிறகு அவர்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதை பாருங்கள். பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு அவர்கள் விவசாயம் செய்து தொழில் செய்து எப்படி பிழைக்கிறார் என்பதை வந்து பார்க்க பாருங்கள். இந்த ஊழியத்தை தாங்கிறதுக்கு முன் வாருங்கள். நான் ஒரு வியாபாரியாகத்தான் சொல்லுகிறேன். என்னுடைய சம்பாத்தியத்தில் பெரும்பகுதி இந்த ஊழியத்தில் நான் செலவழிக்கிறேன். அப்படின்னாலே கர்த்தர் அநேக நன்மைகளை எனக்கு தந்திருக்கிறார். பிள்ளைகளே, எனக்கு ஜீவன் இருக்கிற வரை, பலன் இருக்கிற வரையில் நான் பெற்ற இந்த விடுதலையை, நான் பெற்ற சுகத்தை, எனக்கு கர்த்தர் கொடுத்த பலத்தை, பாவத்திலிருந்து கொடுத்த விடுதலையை என் தேச மக்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே. வாலிப மக்களை பாருங்கள். சமீபத்திலே நான் என் வேலைக்கு போயிட்டு என்னோடய வேலை ஸ்தலத்திலிருந்து பணியை முடித்துவிட்டு திரும்புகிற வழியில் போலீஸார் விரட்டுகிறாங்க. டாஸ்மாக் கடைக்கு முன்னால் நின்று சண்டை போட்டுட்டு இருக்கிற பலரை விரட்டுகிறாங்க, விரட்டி அடிக்கிறாங்க. ஓடக்கூட பலம் இல்லை, அடித்தா செத்து போகாங்க. எத்தனை மக்கள், எத்தனை மக்கள். டாஸ்மாக் கடை மூடப்படணும். அப்படி ஒரு நல்ல அரசாங்கம் அமையணும். நமக்கு அரசியல் அல்ல,
நாடை ஆளுகிற தலைவர்கள் அப்படி மாறணும். அந்த வருமானம் நாட்டுக்கு சாபத்தை கொண்டு வந்துடும். உயிரோடு எழுந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராக வந்தார். விடுதலை பெறணும். ஒப்பு கொடுத்து நாம் செபிக்க போகிறோம். சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். மதமாற்றம் அல்ல, மனமாற்றம். இதனால் இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த போர் மேகங்கள் விலகிவிடும். எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துட்டு இல்லை. கேஸ் தட்டுப்பாடு, சமைக்க முடியலை, காய்கறி விவசாயம் பாதிக்கப்பட்டுட்டு எல்லா தொழிலும் முடக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. இதெல்லாம் ஒரு எச்சரிப்பின் நாட்கள். பிள்ளைகளே, தேசத்திற்காக செபிக்க கடவுள் உங்களை என்னமே அழைக்கிறார். திறப்பின் வாசலில் நின்று இந்த தேசத்திற்காக செபிக்கணும். உயிரோடு எழுந்த ஆண்டவர் தோமாவை முதல் மிஷனரியாக இந்தியாவுக்கு அனுப்பினார் அல்லவா? ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம தேசத்திற்காக இப்போ செபிக்க போகிறோம். வாழ்க்கை கடவுளுக்கு ஒப்பு கொடுங்க. இனிமேல் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டேன். என் தேசத்திற்காக செபிப்பேன். கர்த்தருக்காய் வாழுவேன். பரிசுத்தமாய் வாழுவேன். நல்ல அரசாங்கத்தை தாரும். நல்ல பொருளாதார வளர்ச்சி என் தேசத்திற்கு தாரும். என் மக்கள் இந்த சத்தியத்தை அறிந்து விடுதலை பெறணும். செபிப்போமா? கண்ணை மூடுவோமா? பிள்ளைகளை ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த ஊழியத்தை தாங்குவதற்கு முன் வாருங்கள். அநேக மிஷினரிகளை இந்தியா முழுவதும் பயிற்சி கொடுத்து நாங்கள் அனுப்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நூற்றுக்கணக்கான மிஷினரிகளை பயிற்சி கொடுத்து அனுப்பப் போகிறோம். சத்தியத்தை அறிவிக்க, மக்களை விடுதலையாக்க. கண்களை மூடி செபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் உயிரோடு எழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் எங்களோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறீர். என்னை விடுவித்திருக்கிறீர், எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர், எங்களுக்கு நன்மைகளை தந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். எங்களை விடுவிக்க தகப்பனே, நீர் அடிக்கப்பட்ட இரத்தத்தை சிந்தினீர். ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் தகப்பனே, நீர் அடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு தகப்பனே சிலுவையிலே மரித்து அடக்கமனப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீரப்பா. இன்றைக்கு உயிரோடு எழுந்த ஆண்டவர் எங்களோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறீர், எங்களோடு கூட பேசுகிறீர். அப்படிப்பட்ட தகப்பனுடைய கருத்தில் ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்குறோம். பாவத்திலிருந்து விடுதலை வேணும். கூடி மோசமான பழக்கத்திலிருந்து விடுதலை வேணும். தகப்பனே, மூர்க்கத்தனத்திலிருந்து தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பழிவாங்குதலிருந்து விடுதலை வேணும்ப்பா. தேசங்களுக்குள்ளே சமாதானம் வேண்டும். தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் ஞானமாக அரசாங்கத்தை நடத்தணும். லஞ்சம் ஒழிக்கப்படணும். டாஸ்மாக் கடை மூடப்படணும். தேசத்தை ஆசீர்வதிங்க, இந்தியாவை ஆசீர்வதிங்க. நம்முடைய காலத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். எங்களையும் பலப்படுத்தும். இந்திய சுவிசேஷ திருச்சபை, இந்திய மிஷினரி இயக்கத்தின் பணிகளை இன்னும் ஆசீர்வதித்து, இன்னும் ஆயிரக்கணக்கான மிஷினரிகளை பயிற்சி கொடுத்து இந்தியாவின் விடுதலைக்காக அனுப்ப, உயிரோடு எழுந்த ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிவிக்க, ஏற்றுக்கொள்ள வைக்க நம்முடைய கிருபை எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். நிகழ்ச்சிகளை கண்ணீரோடு பார்க்கிற மக்களுடைய கண்ணீரை துடைங்க. பலவீனத்தை மாற்றுங்க. பாவ பழக்கத்தில் விடுதலை கொடுங்க. ஆசீர்வதிங்க, நடத்துங்க, நன்மைகளை தாங்க. இரட்சகன் மூல ஜெபங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆமென். இன்றைய வேத வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். Today's Bible verse is Romans chapter 8 verse 28. And we know that all things work together for good to those who love God, to those who are the called according to His purpose. Amen.